திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக 8 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை திரையில் பார்க்கிறோம். வந்தே பாரத் ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கோவைக்கு காலை 7:15 மணிக்கு புறப்படக்கூடிய சதாப்தி ரயில் விரைவு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பதிக்கு காலையில் செல்லக்கூடிய சதாப்தி விரைவு ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்ட்ரலில் இருந்து பெங்களூருவுக்கு காலை 7:25 மணிக்கு புறப்பட இருந்த டபுள் டக்கர் விரைவு ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பெங்களூருவுக்கு காலை 7:40 மணிக்கு புறப்பட இருந்த சென்ட்ரல் நாகர்கோவில் மராட்டியம் விரைவு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் இருளர் காலனி வரதராஜபுரம் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு முன்பே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அணைக்கக்கூடிய பணிகள் என்பது அங்கு முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்த முயற்சித்தும் கூட தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் மிக தீவிர முயற்சிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவும் அங்கு செல்ல இருப்பதாக முன்பே நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து தகவல்களை வழங்கியிருந்தார். அந்த குழுவும் தீயை அணைப்பதற்கான அந்த முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது அந்த பகுதியே ஒரு கரும் புகை மூட்டம் சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். 5:20க்கு ஏற்பட்ட ஒரு கோர சம்பவம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவு கணங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் நாங்களும் அதே போன்ற காவல்துறை கண்காணிப்பாளரும் அதேபோல் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக அனைத்து துறை அதிகாரிகள் ஒன்றாக இணைந்து இங்கே இருக்கின்ற வேகனில் 52 வேகனில் ஏறக்குறைய ஒரு 5 வேகன் மட்டும் எரிஞ்சிருச்சு. மீதியெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தள்ளிட்டு கொண்டு வச்சுட்டு அதை காப்பாற்றி வச்சுருக்கோம். மேற்கொண்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு ஏற்படாத வகையில் அருகாமையில் இருக்க ஒட்டர் காலனி அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு தரன்ற உணவோடு அவர்களுக்கு அங்கேருந்து எவிஷன் பண்ணி அவங்களாம் வீட்டில் உள்ளவங்களாம் காலி பண்ணி இங்கே அருகாமையில் இருக்கின்ற இந்த சமூக கூடத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அதே போன்று மருத்துவமனையும் ரெடியாக இருக்குது. எந்த விதமான எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாதம் கூட ஒரு உயிர் சேதமோ அல்லது எதுவும் ஏற்படல. அது வரைக்கும் மகிழ்ச்சியான விஷயம். ஆக அந்தளவுக்கு இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் இங்கே முகாமிட்டு நிவாரணம் பண்ணி மிகவும் இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த பணிகள்லாம் முடிச்சிடும். அதான் முதலே சொல்லிட்டேன், உயிர் சேதம் எந்த விதமான உயிர் சேதமும் ஒரு சின்ன ஒரு சிராப்பு கூட யாருக்கு இல்லை. அந்த அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கான ஆக்கப் பணிகளை முழுமையாக செய்து அது டிஆர்எம்கிட்ட தான் கேட்கணும். அவங்க அதுக்கான முயற்சியை மேற்கொள்வாங்க. அதுக்கான பேருந்துகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை விட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு கணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கங்கே வாகனங்களை எல்லா வெஹிக்கிள்லாம் நிப்பாட்டி அந்த வெஹிக்கிள் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பகுதிக்கு போகணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் சரியான முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு கணங்க சுற்றி இந்த பக்கம் ஊருக்கும் முழுக்க சுற்றி பேருந்துகள் நிப்பாட்டி வச்சு அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். மாற்று ஏற்பாடு ஏறக்குறைய 52 வேக்கன். ஒரு வேகன் 54 டன் ஒரு வேகன். இதில் 4 எரிஞ்சிச்சு, 5 எரிஞ்சு முடிய போகிற நிலையில் இருந்துகிட்ருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் காப்பாற்றிருக்கிறோம். இது வரைக்கும் உள்ள பிரச்சனை உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க எல்லாம் அதிகாரிகளும். பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் ஏற்படுத்திருக்கு? ஏன்னா அந்த கரும்புகையானது சூழ்ந்து இருக்குது ஒரு 10 கிலோமீட்டரில். மக்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை அதுக்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவமனையெல்லாம் அலாட் பண்ணி இருக்கிற விடுப்பில் போன மருத்துவ அதிகாரிகள் கூட இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனவங்க கூட எல்லாம் அலாட் ஆகி நர்சஸ் எல்லாமே இங்கே வரணும்னு சொல்லி செவிலியர்களும் எல்லாம் வரணும்னு சொல்லி அனைத்து மருத்துவமனைகளும் ஜிஹெச்லேருந்து எல்லாம் திருவள்ளூரை சுற்றி இருக்கின்ற ஜிஹெச் சின்ன மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் அனைத்தும் அலாட்டாக வச்சுருக்கிறோம். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ அதிகாரிகளும் அலாட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி எந்த விதமான ஒரு சின்ன ஒரு குறை கூட ஏற்படலை. இதுவரை முற்றிலுமாக கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி எப்போ சார் நிறைய பெறும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் முடியும் ரொம்ப அதைப்பட்டது ஒன்றும் மிக வேகமாக புயல் வேகத்தில் வேகமாக நாங்கள் அந்த தீயணைப்பு வேலையில் பணியாற்றிட்டு இருக்கோம். பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவில் அதை அணைச்சிருவாங்க அதிகாரிகள்லாம். அதுக்கான ஏற்பாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.